எங்க வீட்டுக்காரு வெளியே வேலைக்கு வந்தாரு. நாங்கள் வேலை செஞ்சதான் எங்க 5 எண்ணால வேலை வெடி போக முடியாது, என் உடம்புக்கு முடியாது. என் மையன் ஒரு மையன் 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. இந்த பையனுக்கும் எனக்கு முடியாது. மண்டையில் அடிபட்டு ஆப்ரேஷன் செஞ்சுருக்கோம். அது பொழைச்சதாருதி. ஏகப்பட்ட கடனாக இருக்கு. ஆஸ்பத்திரிகளுக்கு பார்த்தது இவர் தான் எங்களுக்கு குடும்பத்துக்கு பார்த்தாரு. இவர் இல்லாட்டி எங்களுக்கு யாருமே இல்லைப்பா. நாங்கள் காடுகாரம் எதுவுமே இல்லையா, வேலை செஞ்சாதான் சாப்பாடு, வேற ஒண்ணுமே எங்களுக்கு இல்லை. இவர் இல்லைன்னா எங்களுக்கு யார் இருக்கா? எங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை. நீங்க பார்த்து என்ன சரியா செய்யுங்க. என் பிள்ளைக்கு என்ன மாசம் கவர்மெண்ட் வேலை விடுங்க சாமி. கவர்மெண்ட் வேலை என் பிள்ளைக்கு வேறு மாதம் வேலை கொடுத்தாத்தே எங்களால் கஞ்சி குடிக்க வழி இல்லை. எந்த சொத்து பற்றி எதுவுமே இல்லை. என் பிள்ளை ஒரு மகனுக்கு எத்தனை பேர் வந்து எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்காரும் இல்லை. என் பிள்ளைக்கு அரசாங்க வேலை கொடுங்க. இங்கே 7 வருஷமா பார்க்குறாரு வேலை. இங்க மருந்து கொண்டு போவார் கம்பெனில இருந்து. லைசன்ஸ் எடுத்து இங்க கம்பெனில இருந்து மருந்து டிரைவரா இருக்காரு. 7 வருஷமா வேலை பார்க்கறாரு. இங்கே தான் பார்க்கறாரு, வேற எங்கேயும் பார்க்கல. நீங்க பார்த்து சொல்லுங்க. என் பிள்ளைக்கு என்ன மாதிரி அரசாங்க வேலை கொடுக்கணும். என் பிள்ளைக்கு என்ன மாதிரி அரசாங்க வேலை கொடுங்க. இல்லைன்னா என்னால் பிழைக்க முடியாது. எனக்கு எதுவுமே இல்லை. ஆமா, நீங்க ஆதரவு யாருமே இல்லை சாமி. 2 பொம்பளை பிள்ளை வேற இருக்கு. ஒரு வேலையை பார்த்து ஒரு அரசாங்க வேலை 2 மாரியம்மா. இப்போ 2 பொம்பளை பிள்ளை வேற இருக்கு. எதுவுமே நான் செய்யலை. இன்னும் எதுவுமே பார்த்து செய்யுங்க சாமி. வர சொல்லிருக்காங்க. வர சொல்லி வர வச்சு இப்படி ஆகி போச்சு. நாங்க எங்க போறது? அவருதான் எங்களுக்கு அத்திவாரம். அவரே இல்லைன்னா எங்களுக்கு கஞ்சிக்க வழி இல்லை. இவனால ஒன்னும் வேலை செய்ய முடியாது. இவனுக்கு மண்டையில் ஆபரேஷன் செஞ்சிருக்கு. எந்த வேலையும் செய்ய முடியாது. நாவல